அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான். கனி உள்ளியா அவனுக்கு அப்படின்னா இப்போ போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய் இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னா ஓ என்னடா அவன் போட்டு உருவிக்கிட்டே இருக்க நீங்கன்னு போய் சப்பு சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது வரலன்னா இங்கிட்டு வாடா அந்த பக்கம் சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடித்தாச்சு முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு கனி ரொம்ப இலகிய மனசுக்காரன் தான். காய்ச்சல் வந்துருச்சு. பொண்ணுன்னே சொல்கிறாரு சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்பா அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம். 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு. அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். ஐயோ என்னையா கனி நான் உன்னை வச்சு படம் பண்ணணுன்னு இருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணணும் டைரக்டர்னா நிற்றேன். அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னா சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கேட்கலை. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கல.